நாள் வந்து எனக்கு பிடிச்ச புளிப்பொங்கல், முருங்கைக்கீரை நிறையா போட்டு ஒரு புளிப்பொங்கல் கூட ஒரு முட்டை தொக்கோட ஸ்டார்ட் ஆச்சு. சாப்பிட்றதுக்கு ஒரு கொய்யாப்பழம் அதை சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போய் சேர்ந்தாச்சா. அப்போ உடனே ஒரு கப் டீ கிடச்சிது, அதையுமே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். ஜூஸ் வந்தது ஒரு 12:30 மணிக்கு, லெமன் ஜூஸு உப்பு போட்டு. அப்புறம் போர் அடிக்குது, கண்டென்ட் மாற்றுங்கன்னு சொல்கிறீங்க. இருந்தால் நான் போட மாட்டேனா, வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்ணுறேன். எந்த மாதிரி கண்டென்ட் போட்டால் உங்களுக்கு ஓகே அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். அதை வேணால் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். யாரெல்லாம் என்னென்ன சொல்கிறீங்க நான் பார்க்குறேன். உங்கள் கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நானும் ரெடி பண்ணுறேன். அப்புறம் இன்றைக்கி படைத்த பிரசாதம் சால்ட்டடில் கிரேப்ஸு, பாதாம், இது எல்லாமே சால்ட்டில் ரோஸ்ட் பண்ணது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். அதை சாப்பிட்டு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சப்பாத்தி, கொஞ்சம் வெஜிடபிள் பிரியாணி, வாழைக்காய் பொரியல், வெள்ளரிக்காய் வெங்காயம் பச்சடி, அப்புறம் காய்கறி போட்டு குருமா, இது எல்லாமே சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் வந்துருந்தது. ஒரு அக்காவுக்கு வந்து பர்த்டே போச்சு 2 நாள் முன்னாடி. அவங்க வந்து எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுனே அதையும் வந்து சாப்பிட்டுட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 மணிக்கு எப்பயும் போல் டீ. பெஸ்ட்டி வந்து ஸ்ட்ரிக்டான டயட்டில் இருக்காங்களாம். அதனால் டீ காஃபிலாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்னோடய டீயை தான் எடுத்து காமிக்கிறாங்க அவங்கக்கிட்ட. நான் அப்படி இல்லை, குடிச்சிட்டு அப்புறம் ஒர்க்கை கண்டினியூ பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து வேர்க்கடலையும் கருப்பு கடலையும் சேர்த்து ஒரு சுண்டல் வந்து இருந்தது. அதுதான் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லபடியாக ஒர்க்கை முடிச்சுட்டு வீடு வந்து சேர்ந்தாச்சு. ஸ்டவ் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு ஹஸ்பண்ட் சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் இல்லையா, அதுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி செஞ்சு நைட்டு சாப்பிட்டு நல்லா சூப்பராக கொண்டாடின. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.